கிங்டம் ஆஃப் காட், இது குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். கிங்டம் ஆஃப் காட் போது, தேவனுடைய ராஜ்யம் போது, அது ஒரு பிசிக்கல் கிங்டம் கிடையாது. பூகோள ரீதியான ஒரு ஜியோகிராபிக்கல் அது கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் கிங்டம் கிடையாது. ஏன்னா அந்த சீஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் ஏரோது பிலாத்து மாதிரி ராஜாவாயிருவாரு இயேசு கிறிஸ்து அப்படிதான் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அவன் கண்ணு முன்னால பார்க்குற அந்த ராஜாக்கள் மாதிரி இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவர் மீன் பண்ணதெல்லாம் மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னாரு. அதெல்லாம் வந்து அவர் ஒரு பிசிக்கல் அவருக்கு கிங்டம் பத்தி பேசல. அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிங்டம், ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் அது. ஆனால் லூக்கா 17:21 தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குதுன்னார். அதே இது பார்த்தீங்கன்னா ரோமர் 14:17 அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்குது என்ற நமக்குள்ள இருக்கிறதான். நமக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ விரும்புகிறார். அங்கதான் அவருடைய சிங்காசனம் இருக்கு. நமக்குள்ளதான் அவருடைய சிங்காசனம். அதுலதான் அவர் ராஜாவாக வீற்றிருக்கிற விரும்புகிறார். அதுதான் பிந்தின ஆலயத்தின் மகிமை. முந்தின ஆலயம்ன்றது ஒரு கட்டடம், பிந்தின ஆலயம்ன்றது நம்ம சரீரம் தான் ஆலயம். நமக்குள்ள வாசம் செய்ய விரும்புகிறார். அதனால பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பெரிதா இருக்கும். இந்த தேவனுடைய ராஜ்யம்ன்றத பாஸ்ட்ல இருந்துச்சா? அண்ணன் இருந்துச்சு. மோசே யார் ஆளுகை செஞ்சார்? ஆண்டவர் தான் அவர் ஆளுகை செஞ்சார். ஆபிரகாம வழி நடத்தினது ஆண்டவர் தான். ஈசாக்க வழி நடத்தினது ஆண்டவர் தான். யோசேப்பு, தானியேல் இவங்க எல்லாரையும் நடத்தினது, எசேக்கியா ராஜாவை நடத்தினது ஆண்டவர் தான். அப்ப அங்க கிங்டம் இருந்துச்சு, தேவனுடைய ராஜ்யம் இருந்தது. இப்ப நமக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். நான் என்னுடைய சித்தத்தின்படி நான் எதையும் செய்யறது இல்லை. நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாத்தையும் என்ன மாட்டேன், நானு செய்கிறேன். நான் அப்ப எனக்குள்ள ஆளுகை செய்வது யாரு? இயேசு கிறிஸ்து தான் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. இனிமே ஒரு தேவனுடைய ராஜா வரப்போகுது ஃபியூச்சர்ல. அந்த 1000 வருஷ அரசாட்சி ஆண்டவர் ஆளுகை செய்ய போறார். அங்க நோய் இருக்காது, வியாதி இருக்காது, துயரம் இருக்காது, துக்கம் இருக்காது. அது அப்ப எதிர்காலத்திலயும் இருக்குது. ஸோ பாஸ்ட்லயும் இருந்துச்சு, பிரசன்ட்லயும் இருக்குது, ஃபியூச்சர்லயும் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிடணும். கிங்டம் ஆஃப் காட புரிஞ்சுக்கிடணும். நிறைய பேர் என்னன்னா தங்களை தாங்களே ஆளுகை செய்வாங்க, தங்க சுய இஷ்டப்படி நடப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை துன்புறுத்துவாங்க. இவங்க மற்றவங்களை ஆளுகை செய்வாங்க, தங்களை இவங்க ஆளுகை செய்வாங்க, மற்றவங்களையும் ஆளுகை செய்வாங்க. நிறைய ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இது நடக்கும், குடும்பத்துல நடக்கும். அப்ப அங்க என்ன இல்லைன்னா, அவன் தன் சுய இஷ்டப்படி சுய சித்தப்படி நடக்கிறானாலே அவன் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்துல ஒருத்தன் இருக்கிறான்னா தாழ்மையா இருப்பான். எனது தலைவன் இயேசு ராஜன், அவர் தான் எனக்கு எல்லாமே. தாழ்மையா இருக்கிறானாலே அவன் கிங்டம் ஆஃப் காட நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். இஸ் a citizen of kingdom of God. அதான் ஆண்டவர் சொல்றார், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை வைத்து நாம் வாழவில்லை. ஆண்டவர் தான் நம்மளை போஷிக்கிறார். ஏற்கனவே போஷித்தது அவர் தான், இப்பொழுது நம்மளை போஷிக்கிறது அவர் தான், இனிமே போஷிக்க போவதும் அவர் தான். எனக்கு இது வரைக்கும் நேற்று வரைக்கும் கிடைச்ச காற்று, தண்ணீர், வெளிச்சம் ஆண்டவர் தான் தந்தார். இப்போவும் அவர் தான் தரார், இனிமேலும் அவர் தான் தரப்போறார். என்னை பாதுகாத்தார், இப்பொழுது பாதுகாப்பது அவர் தான், இனி என்னை பாதுகாக்க போவதும் அவர் தான். இதுதான் கிங்டம் ஆஃப் காட். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த என்ன சொல்றாரு, வருத்தப்படாத, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ,
என் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினைனாத, கவலைப்படாத. ஆகாயத்து பறவைகளை பார்த்தியா, அதை நான் போஷிக்கவில்லையான்றாரு. காட்டுல இருக்கிற புல்லுக்கு நான் விதவிதமா கொடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போட போற காட்டு புல்லுக்கு, யாரு கவனிப்பாடற்று கிடக்கிற காட்டு புல்லுக்கு விதவிதமாக நான் உடுத்து வைக்கிற தேவன் உனக்கு உடுத்து வைக்க மாட்டேனா? அதை காட்டில் உன்னை விசேஷித்தவனாக விசேஷித்தவளாக வைத்திருக்கிறேன் அவெல்லாம் சொல்றவரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவனுடைய ராஜ்யம்ன்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம தெரிந்து கொண்டால்தான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். இப்படி தெரிஞ்சு கொண்ட ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. உலக ஆசீர்வாதங்களை மேன்மையாக பேச மாட்டாங்க. ஒரு தீர்க்க தரிசி உண்மையாகவே ஒரு தீர்க்க தரிசின்றவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் அடிப்படையா வச்சுதான் தீர்க்க தரிசனம் இருக்கும். நீ சுகத்தோட ஒண்ணு வச்சிருக்காரே, அதை பாத்தியா? இதுவரை உன்னை வழி நடத்தின எபினேசர், இதுவரைக்கும் உனக்கு எல்ரோயாக, எல்ஷடாயாக, இம்மானுவேலராக உன்னோடு இருந்தவர் உன்னை கைவிடுவாரா? அப்ப ஏற்கனவே எப்படி இருந்தாரோ அப்படி போல இப்ப இருக்கிறார். இதுவரை உன்னோட இருந்து நடத்துக்கார், இனிமேல் உன்னை நடத்துவார். நீ தனியா இருக்க நினைக்காத, நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துல இருக்கிற. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தா இருக்கிறேன்னு சொல்லுவார். இல்லையா, நீ ஆண்டவர் என்றவா, ஆண்டவருடைய ஆளுகைகளாகவா, அவர் உன்னை நடத்துவார். அவர் உன் தேவைகளை சந்திப்பார், உன் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அப்படிதான் இருக்கும். உங்களுடைய ஆவியில, உங்க இருதயத்துக்குள்ள இயேசுவுக்கான ஒரு இடத்தை உண்டாக்கும்படியாக இருக்கணும் தீர்க்க தரிசனம்ன்றது. அப்ப இந்த வெளிப்பாடோட உள்ள தீர்க்க தரிசனம் தான் பூர்ணமாக இருக்கும். இந்த வெளிப்பாடுகள் உள்ள ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கணும். சும்மா நீ இருக்கிற வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போ. ஒருத்தர் நல்ல டாப் பொசிஷன்ல இருப்பாரு, வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறவரை மீட் பண்ணேன் கடந்த வருடம். என்கிற வசதி வாய்ப்பு, அவர் என்ன நினைச்சாலும் செய்யலாம், எத்தனை கோடினாலும் பரட்டி கொண்டாடலாம். ப்ராஜெக்ட் பண்ணணுமா, அவரை பார்க்க இங்க லோக்கல்ல இருக்கிற அவ்வளவு பெரிய ஆட்கள் பூரா காத்திருக்கிறாங்க அவரை பார்க்கறதுக்கு. ஆனா ஒரு உள்ளுக்குள்ள சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. வறண்ட பாலைவனம் போல இருக்க ஒரு ஆத்துமா, ஒரு ட்ரை மேன். இவங்கெல்லாம் ஒரு ஃபெர்டைல் லேண்ட் மாதிரி அவரை பார்க்குறாங்க. ஏன்னா உலக ஆசீர்வாதத்தெல்லாம் பார்க்குறாங்க. வெளியே எப்படி இருக்கிறாரு, ஒரு பவர் டாப் பொசிஷன்ல இருக்கிறாரேன்ட்டு. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவர் இந்தியாவுக்கே உதவி செய்யலாம், அவ்வளோ ஒரு டாப் பொசிஷன். ஆனா அவருக்குள்ள என்ன இல்லை, செழிப்பு இல்லை. உள்ள வறண்ட பாலைவனம் போல இருக்க அவர் ஆத்துமா, அவர் ஆவி செத்து போய் கிடக்கு. என்ன இருக்கு, அப்ப என்ன பிரயோஜனம்? அப்ப அதுக்கு நம்ம ஊழியம் பண்ணணும். அதுதான் மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நமக்கு ஆவிக்குரிய கண்கள் வேணும், அவங்க ஆவியை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் நமக்கு வேணும். அதுதான் வெளிப்பாடு. ஐஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷ் பைபிள்ல. எபேசியர் 1:17 ஞானத்தின் ஆவி, வெளிப்பாட்டின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன். 19வது வசனத்துல நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்றார் பவுல். இங்கிலீஷ் பைபிள்ல ஐஸ் ஆஃப் த ஹார்ட் என்லைட்டன்மெண்ட் இருக்கு. நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வேணும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியவனை, ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்துல பவுல் சொல்றாரு.
Only a spiritual man can understand the spiritual things, spiritual kingdom. ஸோ நம்ம எப்பயுமே அப்படிதான் பார்க்கணும். வெறுமனே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்கன்னா தாய் தகப்பன் இது பிள்ளைங்க அப்படி பார்க்கக்கூடாது. நீங்க அவங்களுக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கிறத பார்க்கணும். ஆண்டவருக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, அந்த குடும்ப தலைவனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, குடும்ப தலைவிக்கும் இயேசுவுக்கு உள்ள கனெக்ஷன் என்ன, இந்த பிள்ளைகளுக்கும் இயேசுவுக்குள்ள கனெக்ஷன் என்ன, அதுதான் உங்க ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். அங்க கரெக்டானாதான் உள்ள கரெக்டானாதான் வெளியே கரெக்ட் ஆகும். அப்ப அதுக்கான வழியை தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆவிக்குரிய மண்டலம், ஆவிக்குரிய உலகம்ன்றது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் ரவுன்றது ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன இருக்குது? நல்ல தூதர்கள் இருக்காங்க, பிசாசுகள் இருக்குது, சாத்தான் இருக்கிறான், தீயாவிகள் இருக்குது, நரகம் இருக்குது, பரலோகம் இருக்குது. இதை குறித்த அறிவு வேணும் நமக்கு. இதை குறித்த சரியான வெளிப்பாடு வேணும். அப்பதான் நீங்க நல்ல ப்ராஃபட்டா நிக்க முடியும். நீங்க மகிமை கர்த்தர் மோசையோடு 40 நாட்கள் இரவு பகலா பேசிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் யாத்திராகமம் 33 அதிகாரம் 18-23 வசனங்கள் பாருங்க. அப்பொழுது அவன், மோசே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மகிமைன்னா மகத்துவம். இன்னும் இருக்க மாட்டார், நீர் மிகவும் பெரியவர், அதையும் நான் பார்க்கணும் பூர்ணமாக. நீர் எவ்வளவு உயர்ந்தவரோ அவ்வளத்தையும் நான் பார்க்கணும்னு கேட்கிறார். உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். அதுவே ஒரு வெளிப்பாடு தான் மோசேக்கு. 40 நாட்கள் இரவும் பகலும் பேசிட்டார். அல்லேலூயான்னு வரல அவரு. இன்னும் இருக்குமை பற்றி அறிந்து கொள்வதற்குன்றார். அதற்கு அவர் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடுக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை இந்த கண்மலையின் வடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பா, என் முகமோ காணப்படாது என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வெரி சிம்பிள். நான் கடந்து போன பிறகு என் பின்பக்கத்தை தான் நீ பார்ப்பேன்ட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எல்லா காரியங்களையும் நான் பேசி நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது மோசே. சில காரியங்கள்லாம் நான் வாழ்க்கையில செய்த பிறகுதான் உனக்கு தெரியும் நான் யாருன்றது. This is an experience என்றார். இது அனுபவமாக நீ பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீ தெரிந்து கொள்வாய். இப்படி வெளிப்பாடு உள்ள ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னா எப்படி சொல்வாரு? எல்லாமே நம்ம வாயினால சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்லிடும் நினைக்க மாட்டாரு. கர்த்தர் சில காரியங்களை, சில அனுபவங்கள் வழியாக இவங்களை கொண்டு போவார். அதுலதான் கர்த்தர் பேசுவார். அனுபவங்கள் மூலமாதான் கர்த்தர் இவங்களை நடத்தி தன்னை குறித்து வெளிப்படுத்த போறார், பேச போறார்ன்றத அப்படிதான் அப்படி சொல்லணும். வெளிப்பாடு உள்ள மனுஷன் அப்படிதான் இருப்பான். அவங்களை எப்படி நடத்த போறீங்க? கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு போஸ்ட்மேன் மாதிரி, போஸ்ட்மேன் எப்படி லெட்டரை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரோ அது மாதிரி ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை வாங்கி கொடுத்துடலாம். அது தீர்க்க தரிசனம். ஆனா வெளிப்பாடுன்றது மேலான காரியம். வெறும் வாயினால இல்ல, இது அனுபவத்தினாலதான் அந்த காரியத்தை ஆண்டவர் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறார். அடுத்தது சொப்பனங்களும் தரிசனங்கள். இது வழியாக கிடைக்கக்கூடிய வெளிப்பாடு. இவ்வளவு நேரம் பார்த்தோம் ஆண்டவர் பேசி அதை பெற்றுக்கொள்வது. கடைசியா பார்த்தோம் மகிமை கபோத். கபோத்துன்னு எபிரேயர்ல சொல்றாங்க. மகிமை அப்படின்னா கர்த்தருடைய மகத்துவம், பூர்ணத்துவம். அதை அனுபவத்து மூலமா வெளிப்படுத்துவாருன்னு. அதே மாதிரி வெளிப்பாடு, அவரை குறித்த வெளிப்பாடு, அவர் சொல்லுகிற காரியங்கள்,
எப்படி இருக்குன்னா, சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்களுமா வெளிப்படுத்துறார். அநேக சொப்பனங்களின் தரிசனங்களை நம்முடைய மனித அறிவினால், ஞானத்தினால், படிப்பினால், அனுபவத்தினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் எல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. அதேதான் அநேக சொப்பனங்களையும் தரிசனங்களையும் நம்மளால நம்ம அறிவினால, நம்முடைய ஞானத்தினால புரிந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல. கர்த்தருடைய அனந்த ஞானத்தினால் அவற்றை விளக்கி சொல்லும் போது வெளிப்பாடு நமக்கு தெரிய வருகின்றது. நல்லா தெரிஞ்சது, பல முறை அதை நம்ம பேசியாச்சு. சிறைச்சாலையில அந்த சுயம்பாகி தலைவனுக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் அந்த சொப்பனத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. நேபுகாத்து நேச்சாருக்கு அவருக்கு வந்து சொப்பனத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியல. அப்ப அதை விளக்கி சொல்ல அங்க யோசேப்பு, இங்க தானியேல் அவங்க விளக்கி சொல்றாங்க. கர்த்தர் வெளிப்படுத்துறார் அந்த சொப்பனங்களை. அப்படி போல நமக்கும் சொப்பனங்கள் தரிசனங்கள் வருவதை நம்ம அறிவினால ஞானத்துல புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினால்தான் நமக்கு புரியும். இது எப்படி வருது? ஏன் சிம்பாலிக்கா குறியீடுகள் மூலமா பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஊமைகளாக பேசும்போது சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஏன் நீ ஊமைகளாக பேசுறீ? ஸ்ட்ரைட்டா பேசிடலாமே, எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே, ஏன் வந்து ஒரு ஊமைகளாக பேசுகிறீ, சிம்பாலிக்கா ஏன் பேசுகிறீ அப்படின்னு கேட்கும்போது, அந்த ரகசியம் உங்களுக்கு அருளப்பட்டது, அவங்களுக்கு அருளப்படலைன்றார் மற்றவங்களுக்கு. அதுதான் ஆன்சர். இது எப்படி வருது? யாருக்கு யார் மேல் கிருபையா இருப்பேனோ, யார் மேல் இரக்கமா இருப்பேனோ அப்படின்றாரு மோசேட்ட. உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணுன்ற போது அவர் என்ன சொல்றாரு? அந்த இது பார்த்தீங்கன்னா ஒட்டாம இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்னது வந்து அனுபவத்தினால நீ தெரிந்து கொள்வ, எல்லாமே முன்னாடி சொல்ல முடியாது. சில விஷயங்களை செஞ்ச பிறகு அந்த அனுபவத்தின் மூலமாக நீ தெரிந்து கொள்வாய். நீ பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் மூலமாக நீ என்னை பத்தி அறிந்து கொள்வாய்ன்றார். என் மகிமையை நீ பார்ப்பன்றார். அது முன்னால ஒண்ணு சொல்றாரு பாருங்க, நான் யார் மேல் கிருபையா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், நான் யார் மேல் இரக்கமா இருப்பேன். அப்படி போல யாருக்கு அதை வெளிப்படுத்தணும் அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துறாரு, எல்லாருக்கும் இல்ல. இது எப்படி வருது அப்படின்னா உடனே எனக்கு வராதா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. யாரு தாகமா இருக்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்படும். யார் அதை மேன்மையா பார்க்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்படும். அதை ஒரு சீப்பா நினைக்கிற, மலிவா நினைக்கிறவனுக்கு அந்த வெளிப்பாடை கொடுக்க மாட்டார். தீர்க்க தரிசனத்தையும் இப்ப தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள். அப்ப தீர்க்க தரிசனத்தை அற்பமா நினைக்கிறவனுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் எதையும் வெளிப்படுத்த மாட்டார். நீங்க அதுக்கு போராடக்கூடாது. எல்லாருக்கும் நீங்க ப்ராபசி சொல்லிடணும்னு சொல்லி போராடக்கூடாது. அவர் யார் மேல கிருபையா இருக்காரோ, யார் மேல இரக்கமா இருக்காரோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராபசி வரும், அந்த ரெவலேஷன் வரும். எல்லாருக்கும் வராது. அதனால ஆண்டவர்கிட்ட பேசவே நினைச்சிடக்கூடாது. ஏன்னா சில பேர் ஆண்டுகிட்டே வராம வெறும் ப்ராபசி மட்டும் கேட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆண்டவரோட ஐக்கியத்துக்குள்ள வரமாட்டாங்க, ஆண்டவருடைய உறவுக்குள்ள வரமாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் பேச மாட்டார். முதல்ல ஒரு 2-3 டைம்ஸ் கர்த்தர் பேசுவார். ஏன்னா தன்னை யாருன்னு அவங்க தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக. இப்படி எல்லாம் ஆண்டவர் வந்து நம்மளை கைட் பண்ணுவார், ஈச் அண்ட் எவரி ஸ்டெப் நமக்கு சொல்லி தருவாருன்னு. அடுத்து அவங்க வந்து அவங்க இஷ்டம் போல போனாங்கன்னா அவங்க எதுவுமே வெளிப்படுத்த மாட்டார். சில சமயங்கள்ல நமக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசாதன்றவர். அதான் ஞானத்தை இப்போதைக்கு வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம்ன்றது. நமக்கு வெளிப்படுத்திடுவார், ஆனா சொல்லாத நீ அவங்களுக்குன்றவார், இப்ப வெளிப்படுத்த தேவையில்லைன்றவார். ஏன்னா அவங்க போக்குல தான் போவாங்க, அதனால நீ பேசி புரோஜனம் கிடையாதுன்றவார். இது எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஹிடன், சீக்ரெட்ஸ், மிஸ்ட்ரி அப்படின்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், நான் ட்ரீம்ஸ் அப்படின்றத சீப்பா நினைக்கக்கூடாது. சொப்பனம்ன்றது அது ஒரு அனுபவம். அவர் நம்ம கூட பேசுறாரு, நம்ம கேட்கிறோம் அப்படின்றது இல்லாம நம்ம தூங்கும் போது நமக்குள்ள ஒரு காட்சியாக வருது, நம்ம உள்ளத்தின் ஆழத்துல. அது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உள் உணர்வு மூலமா வருது. த்ரூ அவர் இன்ட்யூஷன். நம்முடைய உள் உணர்வு மூலமா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த சொப்பனத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார், ஒரு காட்சியா கொடுக்கிறார்.
அது ஏன்னா ஒரு அனுபவமாக, இட் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். அதை உங்களால் என்ன மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இப்ப சாதாரணமா பேசுறதுக்கும் நீங்க தூங்கும் போது உங்க சொப்பனத்துல வந்து பேசுறதுக்குள்ள வேல்யூ என்ன? நீங்க அறியாத போதும் உங்களோட வந்து பேசுறாருன்னா வாலண்டியரா பேசுறாரு. நீங்க நல்லா கான்சியஸா இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவர் உங்களுக்கு பேசுறதுக்கு நீங்க கேட்டீங்க, அவர் பேசுறாரு. ஆனா தூங்கும் போது சொப்பனமா வருதுன்றது அவராக பேசினது, தானாக முன் வந்து அவர் வந்து பேசினது. அது வேல்யூ ஜாஸ்தி. அது உங்களுக்குள்ள அப்படி இருந்துகிட்டே இருக்கும். யோசிப்பு, தானியேல், தாவீது, மோசே, இவங்க எல்லாரும் அவங்க தரிசனத்தை தன் கண்ணு முன்னால வச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. அப்படிதான் நம்மளும் இருக்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் நம்ம கண்ணு முன்னால வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். 1 சாமுவேல் 30 பார்க்கிறோம். சிக்லாக்ல அதுவரை இருந்த தாவீதுக்கு ஆதரவா இருந்த 400 பேரும் தாவீதை கல்லெறிஞ்சு கொன்றலான்னு முடிவு பண்ணும்போது தாவீது மிகவும் சத்தமிட்டு அழுதார். எவ்வளவு சத்தம் போட்டு, தன் பலன் உள்ள மட்டும் சத்தம் போட்டு அழுதார். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அது எப்படி திடப்படுத்துறதான்னு இப்படித்தான். நம்மளும் என்ன பண்ணணும்னா, நம்ம சோர்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், தரிசனங்கள், சொப்பனங்கள், இதை நம்ம நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம டெஸ்டினேஷன் அது, அந்த இடத்துல நம்ம கொண்டு போக போறார். இது ஆண்டவே. இந்த போத்திபாரை விட்டு, இந்த போத்திபார் வீட்டை விட்டு நான் கடந்து போயிருவேன், இந்த சிறைசாலையை விட்டு நான் கடந்து போயிருவேன். இந்த சகோதரர்கள் நிமித்தம் என்னை யாரையும் கீழே தள்ள முடியாது. சுத்தி இருக்கிற மனுஷர்களோட சூழ்நிலையோ என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என் கர்த்தர் என்னை உயர்த்தி அவர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். அந்த நிச்சயம் நமக்கு உண்டாயிரும். அதுக்கு தான் ரொம்ப முக்கியம். நீங்க அதெல்லாம் எழுதணும். இன்னைக்கே நான் வந்து எனக்கு அது இத்தனை வருஷம் ஆண்டவர் யார் யார் மூலமா பேசினாரோ அவங்க பேரு, எந்த தேதியில சொன்னாங்க, எந்த இடத்துல வச்சு அதை அந்த தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எந்த இடத்துல வச்சு அந்த தரிசனத்தை சொன்னாங்க, எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கிறேன். இன்னைக்கே எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னென்ன எனக்கு சொன்னாருன்றது எனக்கு இன்னும் எனக்கு டெய்லி அதை ப்ரேயர்ல அதை நோக்கி பார்ப்பேன். நான் ஜெபிக்கும் போது என் தனி ஜெபத்துல எனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அப்படி போல அந்த தரிசனத்தையே நோக்கி பார்த்து கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளணும். நமக்கு எதிராக என்ன புயல் அடிச்சாலும் காத்தடிச்சாலும் அது ஒன்றும் பண்ணாது. நீங்க உங்க தரிசனத்தை நோக்கி பார்த்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். அடுத்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் எஜுகேஷன். நம்மளுடைய அறிவும் நம்முடைய படிப்பும் எந்த அளவுக்கு அந்த வெளிப்பாடுகளை பெறுவதற்கு இதுக்கு சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்பாடுகளை பெற நமது மனித அறிவு ஞானம் போதாது. ஏன்னா இங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல தான் நம்ம இருப்போம், புரிந்து கொள்ளும் அளவு தான் நம்ம இருப்போம். நம்மளுடைய எவ்வளவு உங்களுக்கு அறிவு இருக்கோ, எவ்வளவு ஞானம் இருக்கோ, எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருந்தாலும் அவர் பேசும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதெல்லாம் நிற்கும். நமக்கு இது டாமினேட் பண்ண முடியாது. உங்களுடைய படிப்போ அறிவோ ஆண்டவர் கொடுக்குற வெளிப்பாட்டுக்கு மேல நிற்க முடியாது, அதுக்கு கீழே தான் நிற்கும். ஏன்னா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மேலையான காரியத்தை பேசுவார். அப்ப நீங்க ஒரு இடத்துல போய் பேசும்போது நீங்க ஆண்டவர் கொடுக்கறது வெளிப்பாடுகளை பேசுறது மேலானதா இருக்குமா, உங்க அறிவுக்கு என்ன பட்டுச்சோ அதை பேசுறது மேலானதா இருக்குமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கிடணும். ஆண்டவர் கொடுக்கறது மாத்திரம் பேசணும். அப்பதான் நீங்க மேலாக நிற்க முடியும். நமது அறிவு கூர்மையோ புத்திசாலித்தனமோ உதவாது. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினால்தான் உண்டு. அவர் வெளிப்படுத்தி பேசினால்தான் எல்லாருடைய ஆவியும் தொடுவார். எல்லாரும் ஆவியும் தொடப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துறாரோ அதை பேசினாதான் நீங்க தொட முடியும். உங்க புத்திசாலித்தனத்துல பேசுனீங்கன்னா தொட முடியாது.
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலேயோ பவுல் சொல்றாரு இல்லையா, சாதுரிய ஞானத்தோடு பேச வைக்கிறேன், நீங்க நய வசனிப்போடு என்ன கர்த்தர் பேச சொல்லலன்ட்ட. நம்மளுடைய அறிவு ஜீவித்தனம் எல்லாம் புத்திசாலித்தனம் எல்லாம் ஒண்ணுக்கு உதவாது. வெளிப்பாடுகளுக்கு முன்பாக அது ஒண்ணுமே நிக்க முடியாது. வெளிப்பாட்டிற்கு மனமேட்டிமை, பெருமை தடையாகும். பெருமை இருக்கக்கூடாது, பிரைட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தாழ்மை வேணும். எனக்கு தெரியாது, நான் கத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும், அப்படி இருந்தா தான் வெளிப்பாடுகளை பெற முடியும். ஐ நோ ஆல் அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த மனப்பான்மை வந்துச்சுன்னா வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நேற்று ஒரு மீட்டிங், ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல பேச போயிருந்தேன். அதிகமாக டெத்தை குறித்து எனக்கு பேசியிருந்தார். கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதை ஃபியூச்சரில் நான் அதை பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். நான் ஏன்னா அது பெரிய ஒரு மெசேஜ். அது நேற்று ஒரு 1 hour பேசியிருப்பேன் நான், அவ்வளோதான். ஆனால் அது ஆழமான சப்ஜெக்ட். அது ஒவ்வொரு மனுஷனும் தன் மரணத்தை குறித்து அறிந்து வைத்திருக்கணும். தன் வாழ்நாட்டில் இவ்வளவுதான் என்பதை அறிந்து வைத்திருக்கணும்ன்றது தான் மெசேஜ். எப்பயுமே கொடுத்தாருனாலும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஆண்டோடைய நாம மகிமைப்பட சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கனால, எல்லாருக்கும் அப்படின்னு பொதுவாக நான் சொல்லலை, ஜென்ரலைஸ் பண்ண. எனக்கு என்னுடைய சொந்த அனுபவம் ஓப்பனாகவே இருப்பேன் கடைசி வரைக்கும். அந்த ஒர்ஷிப், பிரைஸ் அண்ட் ஒர்ஷிப் முடியும் வர லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் பேசணும்னு உட்காந்துருப்பேன். இப்போ ஃபெய்த்தை பற்றி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கேன்னு வைங்க, விசுவாசத்தை வைத்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் வந்து ஞானத்தை குறித்து பேசுனா ஞானத்தை குறித்து பேசுவேன், அன்பு குறித்து பேசுனா அன்பு குறித்து பேச ஆயத்தமா இருப்பேன், அபிஷேகத்தை குறித்து பேசுனா அபிஷேகத்தை குறித்து பேசுவதற்கு ஆயத்தமா இருப்பேன். லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படிதான். எனக்கு மெசேஜை கொடுக்கும் போதும் ஆண்டவர் வந்து பல டாபிக் என்கிட்ட பேசுவார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல டாபிக் என்கிட்ட சொல்லுவார். எல்லா டாபிக்குமே நான் எழுதுவேன். கடைசியில் வேணா இதை பேசுன்னுவேன். அது மாதிரி நான் நேற்று எத்தை குறித்து பேசலான்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். ஆனால் எனி டைம் நான் சேஞ்ச் ஆகிறது ரெடியாக இருக்கிறேன். அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் முடிஞ்ச உடனே சாட்சி நேரம்னு சாட்சி சொல்கிறாங்க. ஒரு 4 பேர் சாட்சி சொல்லியிருப்பாங்க. 4 பேரும் அபவுட் டெத், மரணத்தை குறித்து தான் சாட்சி சொன்னாங்க. எல்லாமே டெத்தை குறித்து தான். அப்போ எனக்கு கன்ஃபர்மேஷன், எனக்கு அது ஆண்டவர் வந்து எனக்கு உறுதிப்படுத்திட்டார். அப்போ நான் ஆண்டவரை வந்து இந்த மெசேஜ் தான் எனக்கு பேச சொன்னது கரெக்ட் தான்ற மாதிரி. நான் பேசணும்னு உட்காந்தா எனக்கு அவ்வளோ காரியங்கள் கொடுத்துருக்கிறாரு. சில காரியங்களை மாத்திரம்தான் அங்கே பேச வச்சார். அதுலேயும் அது இல்லாத காரியங்கள் சில காரியங்களை பேச சொன்னார். அதான் ஹைலைட் பண்ணி பேச சொன்னார். நான் அதை எழுதவே இல்லை. அதெல்லாம் நான் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஜெபிச்ச எல்லாரும் சொன்ன காரியம், எனக்கு தான் கர்த்தர் பேசினார், இது எனக்கு தான் கர்த்தர் பேசினார். அப்போ அதுல இருந்து எனக்கு கிடைத்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராஃபட்டிக் மெசேஜ் என்றது இதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ராஃபட்டிக் மெசேஜ் என்றது இதுதான், தீர்க்க தரிசன செய்தினா இதுதான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தரே பேசினார்ன்றதுக்கு. அப்ப நான் என்னுடைய இன்டெலிஜென்ஸை நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஒரு புரோஜனம் நடந்திருக்காரு. நான் எவ்வளவு பிரமாதமா நான் பிரசங்கம் பண்ற மாதிரின்னு பேசியிருந்திருக்கலாம். ஆனா அங்க செல்லுபடியா சாதாரணமா எனக்கு வந்து இது வந்து ஒரு டெத்தை குறிச்சு பேசுறோமே. அப்ப நான் தொடக்கும் போதும் நான் அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் போயிட்டு இருக்கும் போதே, ஆண்டவரை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். நான் முடிக்க போறாங்க. அப்ப வந்து இது பிலாசபி மாதிரி உங்களுக்கு தெரியும், இது ஒரு தத்துவம் மாதிரி தெரியும். ஆனா தத்துவம் கிடையாது. பைபிள்ல இருந்து வந்ததான் பிலாசபியும் சைக்காலஜியும். பிலாசபின்றது, தத்துவம்ன்றது வேதத்திலிருந்து வந்ததுதான். அதனால நான் பேசுவது தத்துவம் போல தெரியும்னு சொல்லிட்டு பேசுறேன். நான் சொன்ன ஒவ்வொரு காரியமும் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்க காரியமா இருந்தது. எனக்கு தெரியாதது. அவங்க முடிச்சு வந்து ஒவ்வொருத்தரும் கண்ணீரோடு அவங்க பேசும்போது
எனக்குள்ள அவங்க பாரம் தெரியுது. ஆனா அதை விட எனக்குள்ள இவங்களுக்காகவே இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி இருக்கிறாரு. அப்ப அது முழுக்க முழுக்க ஒரு வெளிப்பாடு தான். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறது. அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா போய் சேர்ந்து. இப்ப முழுக்க முழுக்க கர்த்தருடைய ஆளுகையில் இருந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம பேசணும்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வந்து ப்ராஃபஸியா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையுமே தீர்க்க தரிசனமாக இருக்கும்.